வணக்கம் உறவுகளே. கண்ணதாசன் அவர்களின் வாழ்க்கை தத்துவங்கள். வெறும் பிரமையிலும் மயக்கத்திலும் எல்லோரும் உழலுகிறோம். கோடி காலம் வாழப்போவதாக கருதுகிறோம். 7 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கிறோம். உடம்பு படுத்தால் ஒரு துளி சாம்பலுக்கு மரியாதை இல்லை என்பதை மறந்து விடுகிறோம். மனித உடம்பு மிகவும் பலவீனமானது. அதில் ஒரு நரம்பை தட்டினால் பல நரம்புகளிலும் சங்கீதம். கண்ணுக்கு தெரிந்துவிட்டால் வரப்போவதெல்லாம் வெற்றியே என்ற திமிர் வருகிறது. அந்த திமிர் யாரையும் அலட்சியப்படுத்த சொல்கிறது. அடி பலமாக விழுந்ததும் திமிர் தானாக அடங்கி பணிவு எங்கிருந்தோ வந்து விடுகிறது. இல்லாத மனிதருக்கு இல்லை என்னும் தொல்லையடா. உள்ளவர்க்கு வாழ்க்கையிலே உள்ளதெல்லாம் தொல்லையடா. மனிதனுக்கு நிம்மதி தேவை. அதை தேடி நிம்மதி இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறோம். நெருப்பில் இறங்கிய பிறகு வெயிலுக்கு அஞ்சுவதில் அர்த்தமில்லை. வாழ்க்கை என்பது நாடகமே. வந்து போனவர் ஆயிரமே, கொண்டு சென்றவர் யாரும் இல்லை. கொடுத்து போனதும் நினைவும் இல்லை. அந்த நாடகம் இன்னும் முடியவில்லை. மறுநாளைக்கு வருவதும் தெரியவில்லை. நல்லா வாழ்ந்தால் 10 பேர் பொறாமைப்படுவான். கஷ்டப்பட்டால் 10 பேர் ஏளனமாக பேசுவான். எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்லும் மனிதர்கள் மத்தியில். அடுத்தவன் என்ன பேசுறான்னு பார்க்காமல் அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். தற்பெருமை பேசுபவர்களிடம் தரத்தை எதிர்பார்க்காதே. பணக்காரர்களிடம் பாசத்தை எதிர்பார்க்காதே. பழகியவர்களிடம் பணத்தை எதிர்பார்க்காதே. உறவினர்களிடம் உண்மையை எதிர்பார்க்காதே. உலகத்திடம் எதையுமே நிரந்தரமாய் எதிர்பார்க்காதே. துன்பத்தை சோதனை என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் உனக்கேன் வேதனை வரப்போகிறது? அந்த சோதனையிலிருந்து உன்னை விடுவிக்கும்படி நீ இறைவனை வேண்டிக்கொள். காலம் கடந்தாவது அது நடந்துவிடும். தர்மம் என்றும் சத்தியம் என்றும் நேர்மை என்றும் நியாயம் என்றும் சொல்லி வைத்த நமது மூதாதையர்கள் முட்டாள்கள் அல்ல. கஷ்டத்திலும் நேர்மையாக இரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே. உன் வாழ்நாளிலேயே அதன் பல பலனை காண்பாய். தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது. வாழ்க்கை போய்விட்டது என்றால் அழுது இளைப்பவர்கள் சிலர். நாம் விரும்பி பிறக்காதது போல நடக்கும் காரியங்களும் நாம் விரும்பி நடப்பவை அல்ல.